Hello friends, welcome to our channel Umai Thagaval. நியூ இயர் எல்லாருமே பயங்கர சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்தது வந்து செலிப்ரேஷன்னா கண்டிப்பாக நம்ம பொங்கலுக்கு தான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே யூஎஸில் எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாகவே பொங்கல் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஊரில்.comலேருந்து பொங்கலுக்காக ஒரு ஸ்பெஷல் கியூரேட்டட் பாக்ஸ் தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் நமக்கு பொங்கலுக்கு வந்த ஸ்பெஷல் பாக்ஸ் ஊரில்.comலேருந்து வந்திருக்கு. பேக்கேஜிங்கே பக்காவாக இருக்குது. ஸோ இதை பிரிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகும் போல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பபிள் ரேப்லாம் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஊரில்.comலேருந்து ஸ்பெஷல் பலகார பெட்டி வந்துருச்சு. பொங்கலுக்கு வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ஒரு கூட வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது வந்து பொங்கல் பெட்டி இல்லைன்னா பொங்கல் கிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நிஜமாவே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாவ், ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் வெண்பொங்கல் மிக்ஸ். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடியே நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு, மஞ்சள் எல்லாமே வந்து மிக்ஸ்டப்பாக, அதாவது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேட் ஆஃப் பேக்கேஜிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த பேக்கெட் கொடுத்தாலும் நிறைய பேத்துக்கு வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வ்ஸ் வந்து 4 persons 4 பேத்துக்கு சர்வ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்தது அஃப்கோர்ஸ் சக்கரை பொங்கல். இனிப்பாக வந்து நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து சக்கரை பொங்கல். இதுலேயுமே வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பேக்கேஜிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது வந்து பார்த்தோன்னா என்னடா இது ப்ரௌன் கலராக ஏதோ ஒரு பவுடர் மாதிரி இருக்கே அப்படின்னு தானே இருக்குது. ஸோ இல்லைனா உங்களுக்கு அரிசி, வெல்லம் எல்லாமே வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸாக வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம இப்போவே வந்து இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி பார்த்துடலாம். என்ன தான் பொங்கலாக இருந்தாலும் எகெயின் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெர்மிசிலி பாயசம் மிக்ஸ் தான். எகெயின் வந்து உங்களுக்கு மில்க் பவுடர், அதுக்கப்புறம் அந்த வெர்மிசிலி எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து இதுவும் நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி இதோட அவுட்புட் வருதுன்னு. ஸோ இந்த குட்டியான க்யூட்டான பொங்கல் கிட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் மிக்ஸ், பாயசம் மிக்ஸ் அதோடு சேர்த்து இந்த அழகான இந்த கூடை வந்து பாருங்க சூப்பராக இருக்குது. இது வந்து க்யூட்டாக வந்து நமக்கு கிஃப்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுக்குறாங்க. அவ்வளோதான், குயிக்காக வந்து நான் போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னாலேயே வந்து நம்ப முடியல. எப்படின்னா வந்து லைக் உங்களுக்கு 10-15 மினிட்ஸில் வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ப்ளஸ் வெர்மிசிலி பால் பாயசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெண்பொங்கல் டேஸ்ட் பண்ணுவோம். பெருமாள் கோயில் பொங்கல் மாதிரி இருக்குங்க, நிஜமாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. செஞ்ச மெத்தட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து 1 tablespoon ஆஃப் கீ போட்டுட்டு அந்த பொங்கல் மிக்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த கீயில் ஒரு டாஸ் மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் தண்ணி வச்சுட்டு 2 to 3 விசில் தான். ஒரு 5-10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. நான் வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் தாளிச்சு போடல, முந்திரி பருப்புலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அதுலேயே இருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சக்கரை பொங்கல் நல்லா தலன்னு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பேசவே வாயே வரல. எல்லாமே இருக்குது, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சக்கரை பொங்கலும் ஆக்சுவலாக செஞ்ச மெத்தட் வந்து சேம் தான். குக்கரில் வந்து கொஞ்சமாக கீ போட்டுட்டு இந்த மிக்ஸை வந்து கொட்டிட்டு தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துட்டு நம்ம 2-3 விசில் விட்டுடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாலும் வந்து தண்ணியில் கம்மி பண்ணிவிட்டு பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்கு. பட் இதுவே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எகெயின் பால் பாயசம். இது வந்து யார் குழந்தைங்க கூட செஞ்சுருவாங்க. ஜஸ்ட்டு பாலை காய வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பாயசம் மிக்ஸை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி விட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. அதுவே வந்து பர்ஃபெக்டாக அந்த பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் வந்து இப்படி இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லேயும் வந்து இவ்வளோ அந்த கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்த வாட்டி தான் எனக்கே புரியுது. ஆக்சுவலாக அந்த ஈவன் நம்ம வீட்டில் வச்சா கூட என்னென்னா சில நேரம் தண்ணி நிறையா வச்சுருவோம், தண்ணியாக போயிடும் பொங்கல், இல்லைனா ரொம்ப கெட்டியாக இருக்கும். பட் இதில் வந்து அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டை மட்டும் பக்காவாக வச்சுட்டோன்னா உங்களுக்கு அந்த பெருமாள் கோயில் பொங்கல், அந்த மிளகு பொங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த மிளகு பொங்கல் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பொங்கல் ஸ்பெஷல் பலகார பெட்டி ஓப்பன் பண்ணிடலாம்.
பார்க்கலாம். வாவ், எடுத்தோடனே நமக்கு அழகாக வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம சேனல் பேர் போட்டு லைக் மே திஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃபில் யோர் லைஃப் வித் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்ட்டு நமக்கான ஸ்பெஷல் கூப்பன் கோடும் இதுலேயே இருக்குது. குவீன் ஆஃப் ஸ்வீட்ஸ் மில்க் ஸ்வீட் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. அஃப்கோர்ஸ் பால்கோவா கேட்கவே வேணாம், அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் வாயில் போட்டோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடுது. இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் எல்லாருமே நாங்கள் பால்கோவா ஃபேன்ஸ் தான். காரைக்குடி அதிரசம் எல்லாமே வந்து பக்கா அத்தன்டிக் சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்ததா இது வந்து மனோகரம். மனோகரம் அப்படிங்கிறது பார்த்தா வந்து நமக்கு சேவரி மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது. அடுத்ததா இது என்னடா பாக்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் நத்திங் பட் போலி. இங்கெல்லாம் போலி வந்து நமக்கு பார்க்கவே முடியாது. ஸோ எல்லா ஸ்வீட்ஸோட எனக்கு இது செம்ம ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. இது வந்து அசார்ட்டட் போலி அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து உங்களுக்கு பருப்பு போலி, தேங்காய் போலி எல்லாமே வந்து கலந்து இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு கோக்னட், ஜாகரி எல்லாமே வந்து போலிலாம் கூட கீல தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இது என்ன போலின்னு எனக்கு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. பருப்பு போலின்னு நினைக்கிறேன். பருப்பு போலி சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 16+ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு முறுக்கு. ஆக்சுவலாக எல்லா பலகாரமும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அதை உடைக்கும் போதே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக இருக்கும். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த புளிப்பு முறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்குது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மல் முறுக்கு சாப்பிடாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திருச்சி கை முறுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கை முறுக்கு, அதுவும் திருச்சி கை முறுக்கு. ஸோ ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்திருக்கு. தேங்க்ஸ் டு urla.com. சூப்பராக இருக்கும். திஸ் இஸ் ஓமப்பொடி. இது வந்து எங்கள் வீட்டில் ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கு. சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்நாக்ஸுமே அந்தந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி பலகாரங்கள் அங்கங்கேருந்தே அந்தந்த ஊர்லேருந்தே அதோட ஒத்தென்டிசிட்டி மாறாமல் நமக்கு சோர்ஸ் பண்ணி சூப்பராக எப்பயும் போல் வந்திருக்கு. அடுத்ததா எள்ளு முறுக்கு. இவங்க கிட்ட பார்த்தோன்னா நிறைய காம்பினேஷன் ஆஃப் பலகார பெட்டி, ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டுலாம் இருக்குது. பட் இன்னைக்கு நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறது வந்து இது வந்து பொங்கலுக்காக ஒரு கியூரேட்டடான ஒரு பலகார பெட்டி தான். ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் பண்ணலேருந்து எக்ஸாக்டாக 48 ஹவர்ஸ்க்குள்ளாரியே வந்து உங்களுக்கு உங்களோட ஆர்டரை வந்து டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் 2 to 4 பிஸ்னஸ் டேஸ்லேயே வந்து மேக்ஸிமம் ரீச்சும் ஆயிரும் உங்களுக்கு. கிருஷ்ணகிரி ராகி தட்டை முறுக்கு. இது வந்து ஆக்சுவலாக மினி தட்டை தான், ஆனால் செம க்யூட்டாக இருக்குது. ராகியில் நான் முறுக்கு சாப்பிட்ருக்கேன், பட் தட்டை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ இந்த ராகி தட்டையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதோட பேர் வந்து கிருஷ்ணகிரி ராகி தட்டை தான் இது. சூப்பர். ஆக்சுவலாக எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து செம ஃப்ரெஷ்ஷாக ஏதோ நேத்திக்கு பலகாரம் நம்ம வீட்டில் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க urla.comல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் கிட் அண்ட் பொங்கல் பலகார பெட்டி இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ரீ ஆர்டர்ஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் USA, கனடா, ஆஸ்திரேலியா அது மாதிரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் 50+ கண்ட்ரீஸ்க்கு வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரோட பலகாரத்தை அந்த ஊர்லேருந்தே வந்து சோர்ஸ் பண்ணி அந்த ஆரிஜின்லேருந்தே நமக்கு அந்த ஒத்தென்டிசிட்டி மாறாமல் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நம்ம வீடு தேடியே வந்துருது. கோவில்பட்டி கடலை மிட்டாய். சூப்பராக இருக்கும். இது வந்து முதலூர் மஸ்கோ அல்வா. வாவ், சூப்பராக இருக்குது. இந்த அல்வாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா தேங்காய் பாலில் செஞ்சுருக்காங்க. ஸோ நைஸ், செம்ம டெலிஷியஸாக இருக்குது. திணை கார்ன் மிக்சர். மிக்சரில் கூட திணை வச்சு வந்திருக்கு. கடலக்கொட்டெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மொறுன்னு இருக்குது. பயங்கரமாக இருக்குப்பா ஒவ்வொரு ஸ்நாக்ஸும். இது வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஈவன் தீபாவளி பேக்கேஜில் கூட வந்த ஒரு ஐட்டம் தான், சாத்தூர் மிளகு சேவ். சாத்தூர்லேருந்து அந்த மிளகு காரம் அப்படியே நல்லா சூப்பராக அந்த சேவில் தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்து கமர்கட். இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்நாக்ஸு, இங்கெல்லாம் எங்கே போய் தேடினாலும் கடையில் கிடைக்காது. இந்த பேக்கெட் என்ன இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கே. திஸ் இஸ் இலந்த வடை. வாவ், இங்கே யூஎஸில் வந்து இலந்த வடைலாம் வந்து எங்கே போய் வாங்கிறது நம்ம.
சூப்பராக வந்து நம்ம ஊர் எல்லா ஒத்தென்டிக் பலகாரமும் வந்திருக்குப்பா. இலந்த வடைலாம் நம்ம ஊரில் சாப்பிட்டது இங்கே வந்ததுலாம் சாப்பிட்டதே இல்லை. வாவ் சூப்பர். ரொம்ப நாளாக மிஸ் பண்ண ஒரு ஐட்டம்னா கண்டிப்பாக இலந்த வடை தான். அது இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. அந்த இலந்த வடைக்கானே ஒரு ஸ்பெஷாலிட்டியான டேஸ்ட்டு. அந்த காரம் புளிப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதுவுமே வந்து நம்மளோட சைல்ட்ஹுட்டில் சாப்பிட்ட ஒரு மெமரிஸ் தான் எனக்கு வருது. ஸோ கண்டிப்பாக யூஎஸில் இந்த மாதிரிலாம் ஐட்டம் வந்து சாப்பிட்றது வந்து நமக்கே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். வேறு எதுவும் இல்லைங்க, இதெல்லாமே வந்து கமர்கட்டு தான். அழகாக குட்டி குட்டி மினி பால்ஸ்லாம் வந்திருக்கு. சூப்பர். அடுத்ததாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா கரூர் ஸ்பெஷாலிட்டியான கரூர் தேங்காய் மிட்டாய். பட் இது வந்து நம்ம முன்னாடியே தீபாவளி பலகார பெட்டியிலே டேஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து அசார்ட்டட் மில்லட் லட்டு. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நான் வந்து இது என்னென்னா சாக்லேட் பாக்ஸ் கேண்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசூர் தால் லட்டு, ராகி லட்டு, சாமை லட்டு, ஒயிட் கார்ன் லட்டு, மாப்பிளை சம்பா லட்டு, திணை லட்டு, இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு. இந்த ஆக்சுவலாக இந்த பால்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ரேப்பர் வந்து அப்படியே உண்மையிலேயே ஒரு சாக்லேட் கேண்டி ரேப்பர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அந்த மில்லட்டோட அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வருது, நெய்யோட கலந்து வருது அந்த வாவ் சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் நம்மளோட பொங்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து எல்லா ஊர் பலகாரமும் நம்ம வீட்டில் இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு பண்டிகை கலை எங்கள் வீட்டில் இப்போவே வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஊரில்.com இவங்களோட லிங்காக இருக்கட்டும், நம்மளோட ஸ்பெஷல் கூப்பான் கோட் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூஸ் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.